ஹலோ ட்ரேடர் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ட்ரேட் கிடச்சிது. பாருங்கள், நான் வந்து வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி தான் இந்த 3 மினிட்ஸ் கேண்டிலோட லோ ஹை மார்க் பண்ணி நான் 1 மினிட் வைப்பேன். பாருங்கள், நேற்றோட அந்த லோவை இன்னையோட லோ கட் ஆனோன்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபாலு, நல்லா கீழே வந்து வெட்டி நான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வந்து கால் எடுத்திருந்தேன். பட் லாஸு. சரி, வெயிட் பண்ணால் மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. பாருங்கள், இப்போ லைவில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த செல் கொடுத்தோன்னா மார்க்கெட் பாருங்கள் எப்படி கீழே இறங்குறதை நீங்கள் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு இந்த இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல கால் பை பண்ணேன். நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணேன், நல்லா 20,000 ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்துட்டு இதோட லோவில் ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் ட்ரேட் நடந்திருக்கு, லாஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இன்றைக்கி ப்ராஃபிட் தான் இருந்தால் வந்து நல்ல ப்ராஃபிட்டை வந்து கெடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த சைக்காலஜி. அதுக்கு தான் இந்த வந்து பொறுமையாக இந்த இடத்துல காலைல ஓப்பன் ஆனோன்னா வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் செல் கன்ஃபர்மேஷன் நேற்றுலேருந்து செல்லிங்கில் தான் இருக்குது. 3 மினிட்ஸில் பை கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் 1 மினிட் போட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு, இந்த லோவை கட் ஆனோன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருக்குது காலையில் அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது, கீழே போகுது அப்படின்ட்டு. இங்கே புட் எடுத்திருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இது வரைக்கும். ஆனால் நான் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். பரபரப்பாக இருந்தாவே ட்ரேட் எடுக்க முடியாது, இந்த இடத்துல சிக்கலாயிரும். சரி, ஓகே, வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல வந்தது. இங்கே வந்து நான் கால் பை பண்ணேன், நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஆனால் மறுபடியும் அந்த ப்ராஃபிட் வந்து நான் விட்டேனா இல்லை, அதுதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். நான் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு. 12,348 ரூபா ப்ராஃபிட்டு. ஆனால் ஓவரால் ப்ராஃபிட் இங்கே பாருங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு தான் இந்த ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு நல்லா வெயிட் பண்ணேன். மார்க்கெட்டு ப்ரீவியஸ் இன்னையோட இந்த லோவுக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆனால் அதை தாண்டியே போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தாவே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஹை தொட்ட உடனே பாருங்கள், இன்னையோட ஹையை தொட்டோன்னா மார்க்கெட்டு சின்னதாக வந்து கீழே இறங்கி மறுபடியும் ஒன்று இந்த இடத்துல வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும், இல்லை இங்கே வந்து போயிட்டு இப்படியே கன்சாலிடேட் ஆகும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு 2 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும், பெருசாக ஒரு மூவ் இருக்காது. அப்படியே சடனாக ஒரு மூவ் வந்ததுன்னா ஒரே கேண்டிலில் பெருசாக மூவ் இருக்கும், நல்லா பெரிய கேண்டிலாக விழும். அதனால தான் சொல்கிறது, மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நர்வஸ் ஆகாமல் ட்ரேட் எடுக்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து நான் உட்காந்துருந்தேன், ஒரு சின்ன வேலையாக வெளில போயிட்டு வந்து இந்த இடத்துல என்னால் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண முடியல, பண்ணேன். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எவ்வளோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட்டு எந்த மூமெண்ட்டில் போகுது அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட வரணும். அப்போ தான் வந்து நான் ட்ரேடை வந்து பொசிஷனை வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். இல்லை நம்மளுக்கு வந்து லாஸ் ஆனால் அதை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து பழகணும். நான் இந்த இடத்துல நல்லா லாஸில் இருந்தேன், ஒரு 10 ரூபா லாஸ். சரி விட்டுறான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் அந்த 3 கேண்டில், இங்கேயும் 3 கேண்டில் விழுந்தது. ஆனால் இந்த 3ல் எனக்கு இங்கே ஒரு இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே வந்துட்டு மார்க்கெட்டு இதுதான் வந்து லோன்னு முடிவு பண்ணி, இது லோ, இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது, ஐட்டின்னா போய்ட்டு தான் இருக்குது. இது சின்ன கன்சாலிடேட்டட், சின்னதாக ஒரு ஜர்க் ஆகுது பாருங்கள். எதுக்கு அப்படின்னா இந்த ஹையில் போயிட்டு மார்க்கெட் இறங்குற மாதிரி நம்மளை வந்து பயமுறுத்திட்டு மறுபடியும் ஏற தான் செய்யும். ஒன்று இது வரைக்கும் போகணும், இல்லைன்னா அந்த ஹையில் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி கீழே வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. 50 மினிட்ஸ் கேண்டில் போட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், 50 மினிட்ஸில் பையிங்கில் இருக்குது அழகாக. இப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் போவோம், ஆனால் இன்றைக்கே போவான்லாம் தெரியாது. கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறது. இந்த ஹை கட் ஆனோன்னு தான் பாருங்கள், இன்னையோட ஹையை வந்து கட் ஆனோன்னா சின்னதாக ஒரு கீழே இறங்கிட்டு ஒரு கேண்டில் லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே தான் போவாங்க. பாருங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
உண்மையிலே இன்றைக்கி வந்து பரவாயில்ல. இன்றைக்கி நான் ஓவர் ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இந்த ஓவர் ட்ரேடு என்ன நோட்டில் எழுதி வச்சு மேலே ஒட்டி வச்சாலும் அந்த நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரியாயிருன்ட்டு எவ்வளோ தான் நர்வஸ் ஆகாமல் பதட்டப்படாமல் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஒரு கால் வருது, இல்லை ஏதோ யாரோ ஒருத்தர் வருவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க டைமில் ஏதோ ஒன்று நடந்துடும். அதனால தான் இந்த இன்ட்ராடே பண்ணுறப்ப முக்கியமாக ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ட்ரேட் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே யோசிக்காமல் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்க்கு வர முடியும். இல்லைன்னா ஒரு செகண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரே கேண்டில் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம். பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.